தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா 2025, அதாவது இந்த ஆண்டு இந்த 7 மாதத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் எது எது வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட படங்கள் வெளியில் வந்திருக்கு. இதில் 13 படங்கள் மட்டுமே வெற்றி அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமாக சிலர் வந்து குட் பேட் அக்லி வந்து பார்த்திங்கனாக்கா 70 கோடி நஷ்டம், 50 கோடி நஷ்டம், 75 கோடி நஷ்டம் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ப்ரொடியூசர் தனஞ்சயன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ப்ரொடியூசர் தனஞ்சயன் இவர் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 30 ஆண்டுகளுக்கு மேலே பயணிக்கிறார். பல முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவரும் சொந்தமாக படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆண்டு 120க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியில் வந்திருக்கு. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்க குட் பேட் அக்லி. ஸோ தியேட்டருக்களாக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடிக்கு மேலே இது வந்து சம்பாரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஓடிடி, சேட்டலைட், மியூசிக், அதர் லாங்குவேஜ் சேட்டலைட் அண்ட் ஓடிடி இந்த ரெவென்யூலாம் இல்லாமல் வெறும் தியேட்டர்கள் வாயிலாக மட்டுமே 250 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ இது குறித்து நான் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருவருக்கு கால் பண்ணேன். இது மாதிரி அவர் பேசியிருக்காரு, உண்மையிலேயே அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 10 நிமிடம் பொறுங்க, நான் உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வெயிட் பண்ணேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு கால் வந்தது. அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் பேசிட்டேன், கிட்டத்தட்ட 325லேருந்து 335 கோடி வரையும் திரையரங்கு வாயிலாக மட்டுமே குட் பேட் அக்லி வந்து சம்பாரிச்சிருக்கு. இதில் ஓடிடி, அதர் லாங்குவேஜ் ஓடிடி ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு இதெல்லாம் சேர்த்தா கூட குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட 500 கோடியை வந்து தாண்டும் அப்படிங்கிறாரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இதை கேட்கும்போது யூடியூப்பில் ஒரு சிலர் வந்து இது 75 கோடி நஷ்டம், 70 கோடி நஷ்டம், 50 கோடி நஷ்டம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் உண்மை வந்து வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டிராகன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130லேருந்து 140 கோடிக்கு மேலே ஓவரால் வேர்ல்டு வைடு வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு தேட்டர் வாயிலாக. பட் ஓடிடி, ஆடியோ ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் சேர்த்தா இந்த படம் கிட்டத்தட்ட 200 தொடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. எது எப்படியோ பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த ஆண்டும் வெற்றி ஆண்டு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. குடும்பஸ்தனாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வெற்றி படங்களாக சொல்கிறாங்க. அடுத்தது சூர்யாவுடைய நடிப்பில் வெளியே வந்திருக்க ரெட்ரோ. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 48 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கனாக்க ரெட்ரோ திரைப்படம் 90லேருந்து 95 கோடி வரையும் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சேட்டலைட், ஓடிடி, ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்தாக்க இந்த படம் ஒரு 150லேருந்து 170 கோடி வரையும் தொற்றுக்கிறதா சொல்கிறாங்க. பட் இது லாஸ் கிடையாது, பெரிய லாபமும் கிடையாது அப்படிங்கிறதா சில டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி. ஸோ இந்த படம் வந்து சரியாக போகலை, இது வந்து நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட தியேட்டர்கள் மூலயமா மட்டுமே விடாமுயற்சி 140 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட டிராகன் படத்துடைய வசூலை இந்த விடாமுயற்சி திரைப்படம் சரியாக போகலை, நிறைய ஃபேன்ஸுக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த படம் டிராகன் படத்துக்கு ஈக்குவலான 140 கோடியை வந்து உலகம் முழுசும் வசூல் பண்ணியிருக்கு. தியேட்டர்களாக மட்டும் நான் சொல்கிறது. இது இல்லாத சேட்டலைட், ஓடிடி, ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 240 கோடி இந்த படத்தோடைய வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் லைக்காவுக்கு இந்த படம் லாஸ் கிடையாது, லாபம் தான். ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் லாபம். ஆனாலும் இந்த படத்தால் யாருக்குமே நஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு சொன்னது. தக் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு 98 கோடி பண்ணியிருக்கு. வீரதீரசுரன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா 52 கோடி பண்ணியிருக்கு. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பட்ஜெட்டில் வந்த திரைப்படங்கள் எல்லாமே பெரிய வசூல் கொடுத்துருக்கு. குறிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துடைய பட்ஜெட் ஓவரால் பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 கோடிக்குள்ளே தான் சொல்கிறாங்க. ஆனால் வசூல் வந்து பார்த்திங்கன்னா 88 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இது வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் இந்த தயாரிப்பாளருக்கு. அதே மாதிரி மாமன் திரைப்படம் கிட்டத்தட்ட 10 கோடியில் எடுத்ததாக சொல்கிறாங்க. பட் 30 கோடிக்கு இந்த படம் வசூல் செய்திருக்கு. குடும்பஸ்தன் 4லேருந்து 6 கோடி வரையும் செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க பட்ஜெட்டு. பட் 25 கோடி இந்த படம் வசூல் செய்திருக்கு. மத கஜராஜா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த திரைப்படம். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 12லேருந்து 15 கோடி வரையும் செலவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடி வசூல் செய்து இந்த பொங்கலை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம் மத கஜராஜா. இதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு அப்புறமாவது இந்த யூடியூப்பில்
சோஷியல் மீடியாவில் சிலர் வந்து உருட்டுறாங்க இல்லையா, இது மாதிரி குட் பேட் அக்லி வந்து ஃபெயிலரு, 75 கோடி நஷ்டம், 50 கோடி நஷ்டம்னு. அவங்கெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் உருட்டாதீங்க. உங்கள் உருட்டெல்லாம் இனி பலிக்காது. ஏன்னா எல்லா தரப்புமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். கிட்டத்தட்ட குட் பேட் அக்லி மட்டும் சேட்டலைட் ஓடிடி எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், 500 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் தான் இந்த ஆண்டு குட் பேட் அக்லியோடைய வசூல். இது வந்து உண்மையா, இப்போ நான் சொன்ன தகவல் உண்மையா அப்படின்னு பலருக்கு சந்தேகங்கள் வரும். குறிப்பாக விஜய் ஃபேன்ஸு இதை நம்ப போகிறது இல்லை. அவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கண்ணா பண்ணான்னு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அப்படி ஒருவேளை சந்தேகம் இருந்தால் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரை காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். அதே மாதிரி அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.